சிறப்பு பேச்சாளருமான மரியாதைக்குரிய அல்லாமா அல்லாஹிபில்லா உஸ்தாதுனா உலமாக்களின் லைப்ரரின்னு சொல்லி அது இந்த வார்த்தை கூட பொருத்தம் இல்லை. இன்னைக்கெல்லாம் அந்த உலமாக்களுக்கு நமக்கு சந்தேகம்னா ஆலயங்கள்கிட்ட போவோம். தமிழகத்துல இல்ல, உலக லெவல்ல சிலோன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், சவுதி, எந்த நாட்டுல உலமாக்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் சொன்னா ஆன்லைன் லைப்ரரி சொல்லலாம், லைவ் லைப்ரரி, கரண்ட் லைப்ரரி. ஏன்னா என்ன டவுட்னாலும் சரி உடனடியாக அதனுடைய ஆதாரத்தோட விளக்கத்தோட பொறுமையாக அவங்க எவ்வளவு பிஸியா இருக்கிறாங்கன்றதை கூட அந்த இடத்துல காட்டிக்க மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களை முன்னால சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ்ல நீண்ட ஆயுசியம் ஆபீஸ் தான் பண்ணி கொடுத்து அவங்க எதனையா பேசணுன்றது கூட இல்லை. அவங்கள பார்க்கறது நமக்கு பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்மளாம் ஒரு செல்வந்தர் கூப்பிட்டு, நான் பொதுவாக பேசுறதுன்னு நினைச்சிடாதீங்க, ஒரு பெரிய செல்வந்தரோ இல்ல பெரிய அந்தஸ்துடைய கூப்பிட்டு ஒரு செய்தி பேச வராங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் பேசலாம் சரி, நமக்கு வேலை நிறைய இருந்தா கூட பெரும்பாலும் அதை தவிர்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட நின்று நம்ம பேசிட்டு போவோம். ஏன்னா அவர் கோச்சிக்கூடாது, தப்பா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா உஸ்தாத் நான் எப்படி இருந்துச்சுன்னா, நான் அவங்க கூட அதிக நேரம் உலகம் ஃபுல்லா அல்லாவுடைய கிருபையில அவங்களோட நான் போயிருக்கிறேன். பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். மக்கா, மதீனா, ஈராக்கு, பக்தாது, அலிநாயகத்துடைய தர்பார்ல இருந்து சிலோன்ல இருக்கிற சிங்கப்பூர், பல நாடுகளுக்கு அதிகமா நம்ம கூட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கூட இருந்ததுனால பூவோட சேர்ந்த நார் மலர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த பூவோட இருந்த நாருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு ஏகப்பட்ட மனுஷர் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு இருப்பார். அவர் கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னா பைக்ல போயிட்டு இருக்கோம், நிறுத்திட்டு நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ கேட்கிறாரு, அதை நின்று பொறுமையா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்லிட்டு எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்மளாம் அப்புறம் வருவோம். இன்னொரு இடத்துல பாக்குறேன், அவரு கொஞ்சம் மனநலம் சரியில்லாத ஒரு மனிதர் தான். அவரு கொஞ்சம் அவரு பேசிட்டு அவர் அஜத்தை பிடிச்சிக்கிட்டு சில கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நம்மள அந்த சரி சரி இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். நின்று அவர் பேச்ச ஃபுல்லா கேட்டுட்டு சரி சரி போயிட்டு தோசைங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த பணிவு உலகத்துல நாம அந்த மாதிரி வேற யாரையும் பார்க்க முடியல. அல்லாஹ் தஆலா அவங்களை மென்மேலும் அல்லாஹ் அவங்களை கண்ணியப்பட்டு சிறப்பாகி அவங்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து ஆபீஸ் ராமத்தை கொடுத்து அவங்க கேட்கிற துவாவெல்லாம் அல்லாஹ் தஆலாக்கு தந்து பல கோடிக்கு சந்தோஷமா செல்வ செழிப்பா சீமான அதை வாழ வைப்பான். அவங்க உலமா பெருமக்களுக்கு எந்த நேரத்துல போன் அடிச்சாலும் சரி, அவங்க மிஸ்கால் பார்த்து சப்போஸ் அவங்க போன் எடுக்க பயானிக்கா பேசிட்டு இருக்காங்க, போன் பேச முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அதுக்கு பிறகு திரும்ப லைன்ல போன் பண்ணிக்கிற மூலம் என்ன செய்யுது ஏதுன்னு கேட்டு அவங்களோட சந்தேகம் கேட்கிற பொதுமக்கள் கூட 5% இருக்கலாம், 95% உலமாக்கள் தான் அவங்கள்ட்ட டவுட் கேட்பாங்க. உடனடியாக அவங்களா எப்படி சொல்லி அந்த உலமாக்கள் சில ஆர்குமெண்ட் பண்ணா கூட அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு திருப்தி அடைகிற வரைக்கும் அதுக்கு ஃபுல்லா ஆதாரத்தோடு சொல்லி அந்த உலமாக்கள் திருப்பி அந்த விஷயத்தை டவுட்டே வராது. அந்த அளவுக்கு தெளிவா பொறுமையா சொல்லக்கூடிய நடமாடும் லைப்ரரின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு ஆற்றலையும் கண்ணியத்தையும் அவருக்கு கொடுத்துருக்கிறான். மேலும் அதை சிறப்பாக்கி தருவான். அவங்க இப்போ நம்ம பள்ளிக்கு வரையிட்டு இருந்திருக்கிறாங்க, சிறப்புரையாற்றுவாங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர், இப்பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் சையத் பிலால் ஆமீரி ஃபையாசி ஹலரத் பெருந்தகை அவர்களே, ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் போற்றுதலுக்குரிய முதல்வர் ஹலரத் பெருந்தகை அவர்களே,
இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இப்பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னால் பேசினாங்கல்ல, அவங்க எடுத்து சொன்னாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிமார்கள் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்து காட்டினாங்க. அதனால தான் அவர்களுடைய துணைவிமார்கள் ஒருவர் உம்முல் மோமினின் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்து உம்மஹாத்துல் மோமினினுக்கும் இந்த காலத்து ஒரு சில பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனையோ விஷயங்களில் வித்தியாசம் இருக்குதுல்ல, இதில் மட்டுமா? பெற்றோர்கள் பிள்ளைகள் வித்தியாசம் இருக்குது, ஆசிரியர்கள் மாணவர்கள் வித்தியாசம் இருக்குது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு தான். அதனால தான் சொல்லுவாங்க, அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி, இன்று நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி. அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதே வேலை. அன்று உணவே மருந்து, இன்று மருந்தே உணவு. அவ்வளோ சாப்பிட்றாங்க. அன்று வயிற்றை நிறைக்க நடந்தார்கள், இன்று வயிற்றை குறைக்க நடக்கிறார்கள். அன்று காலையில் எழுந்தவுடன் பல்லை தேய்த்தார்கள், இன்று காலை எழுந்தவுடன் செல்லை தேய்க்கிறார்கள். அன்று கைவீச நடந்தார்கள், இன்று கைபேசியுடன் நடக்கிறார்கள். அன்று சுட சுட சாப்பிட்டார்கள், இன்று சுட வைத்து சாப்பிடுகிறார்கள். அன்று வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இன்று ஹோட்டலில் புக் பண்ணி சாப்பிட்றாங்க. எல்லாமே மாறிடுச்சுல. அந்த மாதிரி தான் மனைவிமார்களும் கூட அந்த காலத்து பெண்கள் தான், இந்த காலத்து அப்படி தான். எல்லாரும் அல்ல, ஒரு சில பேர் தான். வீட்டுக்குள்ளே கணவர் போகிறாரு, ஒரு பொருள் இருக்குது, கால் பட்டுச்சு, உடனே சொல்கிறாரு, ஒரு பொருள் எங்கே வைக்கணும்னு தெரியாத, கண்ட இடத்துல வைக்க வேண்டியது. அந்த அம்மா சொன்னிச்சு, உங்களுக்கு கண்ணி எங்கே போச்சு, பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னுச்சு. பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. இவர் தாம் மேலே அந்த தவறை போட்டிருந்தா அந்த அம்மாவும் அவங்க மேலே போட்டிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தப்பு என்னுடையது, நான் தான் பார்த்து வந்திருக்கணும் என்று இவர் சொல்லியிருந்தா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க தப்பு என்னுடையது, நான் தான் அங்கே வச்சுருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்த ஆள் மேலேயே தானே குற்றத்தை போட்டு நம்ம பழகிட்டோம். சுவத்தில் போய் முட்டிக்கிட்டு சுவரு முட்டிருச்சுன்னு தானே சொல்கிறோம். கதவுல இடிச்சுக்கிட்டு கதவு இடிச்சிருச்சு. ஒரு இடத்துல தான் உண்டு தன் ஹால் உண்டு முள் இருந்துச்சு. இவர் நேராக போய் காலை அந்த முள்ளுக்கு மேலே வச்சுட்டு முள்ளு குத்திருச்சுங்கிறாரு. அப்படி சொல்லக்கூடாது, முள்ளில் குத்திக்கிட்டேன் அப்படின்னுங்க. கதவுல இடிச்சுக்கிட்டேன், சுவத்தில் முட்டிக்கிட்டேன் அப்படி சொல்ல வேண்டியது தானே அடுத்தாள் மேலேயே. அப்போ தான் மேலே போட்டிருந்தா பிரச்சனை ரொம்ப சால்வாக முடிஞ்சிருக்கும். இதுதான் யதார்த்தம். ஆனால் ஒரு சில மனைவிமார்கள் இதிலும் வித்தியாசமாக இருப்பாங்க. இவர் சொல்லுவார், தப்பு என்னுடைய தான், நான் தான் பார்த்து வந்திருக்கேன்னு, நான் பார்க்காம வந்துவிட்டேன் அப்படிம்பாரா. அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னைக்கு தான் நீங்கள் பார்த்து வந்தீங்க, இன்றைக்கி பார்த்து வந்தது, முடிஞ்சு போச்சு விஷயம். இந்த மாதிரி ஒரு சில பேர் தான். அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா மனைவிமார்களும் அப்படி இல்லை, ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. மற்றபடி கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கணவர்களுக்கு அடிவணிந்தும் நடக்கக்கூடிய மனைவிமார்கள் நிறைந்து இந்த காலத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி, அவர்களுடைய இயற்பெயர் ஹிந்து ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய தந்தை பெயர் அபு உமையா.
அவங்களுக்கு ஜாதுல் ராக்கிப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஜாதுல் ராக்கிப்ல யாருக்கு சொல்லுங்க தெரியுமா? பயணத்தில் அவர் போறான்னு சொன்னா அவர் கூட யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு உணவுனுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். இவங்க கூட நம்ம போறோமா, உணவை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது, போயிட்டு வர்ற வரைக்கும் உணவை அவங்க பார்த்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருந்தாங்க, அதுல இவங்களும் ஒருவர். அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய மனிதர் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருவகையான சிறப்பு உண்டு, 2 வகை ஹிஜ்ரத்து உண்டு. அந்த 2 ஹிஜ்ரத்தையும் செய்த பெருமை இவர்களுக்கு உண்டு. முதலாவது ஹிஜ்ரத் ஹபஷா, அபிசீனியா நாட்டிற்கு ஒரு சில சஹாபா பெருமக்கள் சென்றார்கள். அந்த குழுவிலே இவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். அதற்கு பிறகு மதீனா நகரம் சென்ற அந்த ஹிஜ்ரத்து பயணம், அந்த ஹிஜ்ரத்தையும் அடைகின்ற பாக்கியத்தை இவர்கள் பெற்றார்கள். இன்னொன்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்களுக்கு நாம் உம்மஹாத்துல் மோமினீன் என்று சொல்வோம், மூமின்களுடைய தாய்மார்கள். இவர்களில் மூமின்களுடைய தாய்மார்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவிமார்களில் இவ்வுலகை விட்டும் இறுதியாக சென்றவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க இவ்வுலகை விட்டும் சென்றபோது 90 வயசு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டாங்கல்ல, அப்போலாம் இவங்க இருக்கிறாங்க. அந்த செய்தியை அவர்கள் கேட்டபோது உள்ளம் துடித்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்று அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்களுக்கு 3 பிள்ளைகள். அவர்கள் ஒருவர் உமர், 2வது சலமா, 3வது ஜெய்னப். இந்த உமர் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சம்பந்தமா புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன, அவங்களே சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் உணவு தட்டு இருந்துச்சு, என் கையை வச்சு அதை சாப்பிட்டேன், ஒரு இடத்துல கை வைக்கல, அந்த தட்டையை சுற்றி சுற்றி விளையாடி வந்தது என் கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, யா குலாம், சிறுவரே, குல் பி யமீனிக், வலது கையில் சாப்பிடுங்க, ஓ குல் மிம்மா எலிக், தட்டில் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சாப்பிடுங்க, சம்மில்லாக, சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லா சொல்லுங்க என்கின்ற இந்த ஒழுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சாலிஹான மனிதர். அந்த கணவர் எல்லோருமே சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ட்டு. இவங்க 2 பேர் கணவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் உரையாடல் நடக்கிறது. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் இவ்வுலகை விட்டு போனதுக்கு பிறகு யாரையும் திருமணம் முடிக்காதீங்க. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு போனாலும் நானே யாரையும் திருமணம் முடிக்க மாட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி உங்களுக்கு நான் சொல்லவா? இங்கே யார் கணவன் மனைவியோ அவர்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் 2 கணவர்கள் இருந்தார்கள். ஒரு கணவர் அவர் வஃபாத் ஆயிட்டாரு, அதுக்கு பிறகு இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டார்கள். 2 கணவர். நாளை மறுமையிலே இந்த பெண்ணும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இந்த உலகத்தில் இருந்த 2 கணவர்களும் கூட சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த பெண்ணு எந்த கணவரோடு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அல்லவா? இறுதியாக எவர் இருந்தாரோ கணவராக அவர் கூட தான் அங்கே இருப்பாங்க. அதனால தான் சில சஹாபா பெருமக்கள்லாம் துணைமாரில் சொல்லிட்டு போங்களாம், எனக்கு பிறகு யாரையும் கல்யாணம் முடிச்சிடாத, அப்போ சொர்க்கத்தில் அவங்க கூட தான் இருப்பேன், நான் உங்களை தான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டாலும் போங்களாம். அந்த மாதிரி தான் இங்கே உரையாடல் நடக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி தான் சொல்கிறாங்க, நானும் யாரும் முடிக்க மாட்டேன், நீங்களும் யாரும் முடிக்கக்கூடாது. இப்படி சொன்னோன்னே அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்படி சொல்லாதம்மா, நான் இவ்வுலகை விட்டும் போய்விட்டா நீ ஒருவரை திருமணம் செஞ்சுக்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, இறைவனே எனக்கு பிறகு இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்னை விடவும் சிறந்த கணவரை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அந்த கணவர் இவங்களுக்கு எந்த இடையூறையும் கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது, அவர்களை கவலையிலே ஆழ்த்தக்கூடாது. அப்படிப்பட்ட என்னை விட சிறந்த கணவரை அமைத்து கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று துஆ செஞ்சாங்க அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டது.
ஆகவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக பெற்றார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களே சொல்றாங்க, என் கணவர் என்ன பண்ணா நான் என்ன சொல்லுவது துக்கத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டேன், யாரை சொல்லலாம், என் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க, நான் என்ன சொல்லணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு, இறைவனே எனக்கு இதை விடவும் சிறந்த பகரத்தை தா என்று கேளுங்க. இவங்க சொல்கிறாங்க, இப்படி சொல்லி தந்தாங்க. அதே நான் கேட்டேன்னா நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், இவர்களை விட சிறந்த பகலை எனக்கு எப்படி கிடைக்கும், இவரை விட சிறந்த கனவு எனக்கு கிடைக்காது. அப்படி தான் மனசில் நினச்சேன். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு கணவராக அமைத்து தந்து விட்டான். புகாரிலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியா, சரி. இந்த நேரத்தில் அவங்கள திருமணம் செய்ய பல சஹாபா பெருமக்கள் விரும்பினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பினாங்க, மறுத்துட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் திருமணம் செய்ய விரும்பினாங்க, மறுத்துட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாங்க திருமணம் செய்து கொள்ள. அப்போ 3 பாயிண்ட் வச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யாரை சொல்லலாம், எனக்கு ரோஷம் அதிகம் இருக்குமே, எப்படி நீங்கள் என்ன திருமணம் செய்து கொள்ளுகிறது. யாரை சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் வயசில் அதிகமாகிட்டேனே, எப்படி நான் திருமணம் செஞ்சு கொடுப்பது. அப்புறம் எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே, என்ன தாங்க திருமணம் செஞ்சு கொண்டால் உங்களுக்கு சிரமமாக இருக்குமே. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அம்மல் கைரா சொல்கிறாங்க, இந்த ரோஷம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, யுதிஹிபு அல்லாஹ், அல்லாஹ் அதை உன்னை விட்டு நீக்கிறோம், பயப்படாத அப்படின்ட்டாங்க. அடுத்து சொல்கிறாங்க, அம்மசில் இந்த வயசில் மூத்தவங்களாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அக்பர் மிங்கி, உங்களை விட நான் வயசில் மூத்த ஆள் தானே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அதை விட வயசு மூத்தவங்க தானே. அப்புறம் அம்மா ஐத்தாமுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அலல்லாஹி வஅலா ரசூலிஹி, அந்த பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, கவலை விடுங்க அப்படின்ட்டாங்க. அது பிறகுதான் அந்த திருமணம் நடந்தது. ஆனால் உண்மையிலேயே சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்ந்து காட்டினாங்க, கணவனும் மனைவியும். அங்கே சொர்க்கத்தில் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்துங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடந்துச்சு. அப்போ கணவர் மனைவிட்ட கேட்குறாரு, நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியா அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்போ இந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் எங்கெங்கே போவீங்க. நான் நரகத்துக்கே போயிடுறேன் அப்படின்ட்டார் அவர். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் சொர்க்கமாக இருக்கு, நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு தேவையில்ல, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்ட்டார். அந்த அம்மா சொன்னது, அப்படின்னா நானும் உங்கள் கூட வந்துடுறேங்க நரகத்துக்கு இருந்துச்சு. இவர் பார்த்தாரு, என்னடா இது, நம்ம நரகத்துக்கே போனால் கூட நம்ம கூட தான் வருவாங்களாமே, அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரியம் நம்ம மேலே இருக்கும். அவர் நினச்சது, என் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, பாசமாவது நேசமாவது நீங்கள் நரகத்தை அவஸ்தைப்படுவீங்கள், அதை நான் பார்க்கணும், நானும் வர்றேன் அப்படிங்குது. இப்படி சொர்க்கம் நரகம் இது ஒரு உரையாடலுக்காக சொன்னது தான். ஆனால் உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் மறுமையிலே கணவன் மனைவி அங்கேயும் அப்படி வாழணும். அல்லாஹ் அந்த நசீபை நமது எல்லோருக்கும் தந்தருவானாக. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியர்களில் ஒருவராக இருந்தாங்க. அந்த துணைவியர்களை பற்றி இறைவன் புகழ்ந்து பேசுகிறான். யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதும் மினன் நிசா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல என்று இறைவன் சொல்கிறான், வித்தியாசத்தை காட்டுகிறான். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மற்றவர்களை போன்று இருக்க முடியும்? அவர்களுடைய துணைவியர்களையும் மற்ற பெண்களை போல் இல்லையாமே. அல்லாஹ் சொன்னது சரி. இந்த உம்மத்தை பற்றி இறைவன் என்ன சொன்னான்? குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் மிகச்சிறந்த சமூகம் என்று இறைவன் புகழாரம் சூட்டுகிறான் நம்மை பார்த்து. இந்த சிறப்பு நமக்கு எப்படி கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கிறோம் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான். யோசித்து பாருங்கள், கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராக நாம் இருக்கிறோம் என்பதால் மற்ற உம்மத்துகளை போல நாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்
அவர்களுடைய துணைவியர்களாக இருப்பதால் அவர்கள் மற்ற பெண்களை போல் இல்லை. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மற்றவர்களை போல் இருக்க முடியும்? இன்னைக்கு சில வஹாபிகள் சொல்றாங்க நம்மள மாதிரிங்க அப்படிங்கிறாங்கல்ல. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்டவர்களே மற்றவர்களை போல இல்லை என்கின்ற போது அவர்களை எப்படி சொல்வது அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிம்பாங்கல்ல. பூவோடு சேர்ந்த நாரே மற்றதை போல் இல்லை என்கின்ற போது அந்த நாருக்கு மனம் கொடுத்த அந்த பூ மற்றதை போன்றதுன்னு சொன்னா எப்படிங்க ஜீரணிக்க முடிகிறதா? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களை பற்றி ஒரு வசனத்தை சொன்னான். ஸல்லல்லாஹு குடும்பத்தை பற்றி நம்ம மக்கள்லாம் தெரியும். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத் வ யுத்தஹிரக்கும் தத்ஹீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களே, இறைவன் உங்களிடமிருந்து மாசுகளை அகற்றி உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்னான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த வசனம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர் விஷயத்தில் தான் இறங்கியது என்கிறார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அதே போல பாருங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்கள். இவங்க அபிசீனியா நாட்டுக்கு போயிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை சொல்லலாம், அங்கே சில வழிபாட்டு தலங்களுக்கு நாங்கள் போனோம், அது அருமையான உருவங்கள் எல்லாம் அந்த வழிபாட்டு தலத்தில் வரையப்பட்டிருந்ததை பார்த்தோம் அப்படின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மக்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த மக்களிலே ஒரு நல்லவர் யாராவது இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்து பனவ் அலைஹி மஸ்ஜிதன், அந்த கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டி விடுவார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால தானங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யஹூதி நஸராக்கள் அல்லாஹ் சபிக்கட்டும், ஏன் அவங்களுடைய நபிமார்களின் கபறுகளை பள்ளிவாசல்களாக மாற்றிவிட்டார்கள். இதைத்தான் சில வஹாபிகளும் பார்த்தீங்களா, இன்னைக்கு தர்காக்கள் கட்டி வச்சிருக்கீங்களே, யஹூதி நஸராக்கள் செஞ்சதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பார்த்து சொல்லலை, அந்த சவுதியில் இருக்கக்கூடியவங்க, யமன் நாட்டில் இருக்கக்கூடியவங்க, சிரியான் நாட்டில் இருக்கக்கூடியவங்க, எகிப்து நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லா முஸ்லீம்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஏன் இந்த நாடுகள் எல்லாம் தர்கா இருக்குதுல்ல, சவுதியிலும் அங்கே இருக்குது. என்னங்க சவுதியில் தானங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா இருக்குது. ரவுலா ஷரீஃப், பச்சை குப்பா இருக்குதா இல்லையா? சரி, அவங்க பள்ளிவாசல்களாக மாற்றினார்கள் இருக்கிற கபரை, அதுக்கும் இப்போ தர்காக்கும் அப்படி சம்பந்தமாகும். அதுக்கு தான் இந்த ஹதீஸ் நான் சொன்னல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் கண்டதும் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு விளக்கம் கொடுத்தாங்கல்ல, இந்த ஹதீஸ் விளக்கம் தருகிறது எப்படி அவர்கள் கபரை பள்ளிவாசலாக, அதான் மஸ்ஜிதாக ஆக்கினாங்க அப்படிங்கிறது விளக்கம் தருது. அந்த நல்லடியாரை அடக்கம் செய்து பனவ் அலைஹி, கபருக்கு மேலே கட்டுவார்கள் மஸ்ஜிதன், பள்ளிவாசலை. கீழே கபர் இருக்குங்க, மேலே பள்ளிவாசங்க. இதைத்தான் சலாம் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு தெளிவாக இருக்குது புகாரியில். அப்படி இந்த மாதிரி இன்னைக்கு உலகத்திலேயே எந்த கபருக்கு மேலேயாவது பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாட்டையும் எடுத்துக்கிறோங்க, கபூர் தர்கா இருக்கும், பள்ளிவாசல் ஒரு இடத்துல இருக்குங்க. எத்தனை இடங்கள்ல இந்த ரவுலா ஷரீஃப் எடுத்துக்கிறங்கள, மஸ்ஜித் நபவி இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் இருக்குது, பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது. மெய்நிலை கண்ட ஞானி முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபூர் ஷரீஃப் இருக்கிறது பக்தா மாநகரத்தில், பக்கத்தில் பள்ளிவாசல். அஜ்மீருக்கு போங்க, அங்கேயும் தர்கா, பக்கத்தில் பள்ளி. நாகூர் ஷரீஃபுக்கு போங்க, ஒரு பள்ளி கிடையாது, 4 பள்ளி. எங்கள் நாகூர் ஷரீஃபில் இங்கிட்ட ஒரு பள்ளி, இங்கிட்ட ஒரு பள்ளி. சரி, பின்னால் போனால் குளத்துக்கிட்ட குளத்து பள்ளி, அங்கே 2. அப்படிலாம் இல்லை தான். தொழுகை நேரம் வந்து விட்டால் நிறைவேற்று, தாமதிக்காத, எங்கிட்ட திரும்பினாலும் பள்ளி. அப்படிலாம் தௌஹீதில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க முஸ்லிம்கள். வணக்கம் வேறு, ஜியாரத்து வேறு என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள். தர்கா வழிபாடா, தர்கா வழிபாடால பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறோம். தர்கா ஜியாரத்து, பள்ளிவாசல் அல்லாஹ்வை தொழுகிறது இபாதத்து. எவ்வளவு தெளிவு முஸ்லிம்கிட்ட. தர்கா வணங்குவதாக இருந்தால் தர்காவுக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்காது. ஆனால் இன்னைக்கு பள்ளிவாசல் இல்லாத தர்காவே கிடையாது. அப்படிதான் இருக்குது.
அதனால் அந்த காலத்தில் எப்படி செய்தார்கள் என்பதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது. அடுத்து பாருங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பொழுது ஒரு சிறுமியை பார்த்தாங்க. அந்த சிறுமியுடைய முகத்திலே மஞ்சள் கலர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சிறுமியை ஜின் தீண்டி இருக்கிறது, இஸ்தல்கூ லஹா. ஆகவே இந்த பெண்ணுக்கு, இந்த சிறுமிக்கு ஓதி பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஃபைன் நபிஹா அந்நல்லா, ஜின் தீண்டி இருக்கிறது. பார்வைக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க தாமார்கள்லாம், பார்வைக்கு பாருங்க குழந்தைக்கு, அந்த பார்வையில இந்த பார்வை தான். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை தான் இது, ஜின் பார்வை. அதனால தான் முகம் மாறி இருக்குது, கலர் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு அந்த சின்ன பிள்ளைக்கு. ஆகவே ஸல்லல்லாஹு ஓதி பாருங்க, புகாரில் இருக்குது. இது நடந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவளை வீட்டில். இப்போ ஓதி பார்த்தல் இருக்குதா இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் இந்த வஹாபியெல்லாம் அது இல்லை இது இல்லை, இப்போ புதுசாக ஞானோதயம் வந்திருக்கு, ஓதி பார்த்தல் இருக்கிறது இப்போ ஓடுது. இந்த சில யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதைத்தானங்க நாங்கள் காலமெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் மருத்துவ இப்போ ஞானோதயம் வந்திருக்கு, ஆமாம் இருக்குது தான். இப்படி எத்தனை விஷயங்களை மாற்றி விடலான்னு வச்சுக்கலுங்க. எல்லாம் தெரிந்தது மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி இருக்காதுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்களும் இல்லை, எதுவுமே தெரியாதவர்களும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது அவர்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்கின்ற இருமாப்பு உள்ளவர்கள் தான் பெரியவர்களை அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் கூட ஒரு தர்ஜமாவை ஒரு தடவை கூட படிக்காம எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிறார்கள். அப்படியெல்லாம் இதற்கு மேலே இஸ்லாத்தில் எப்படிப்பா புரிவ? எல்லாம் தெரியும் என்றாலே கல்வியின் வாசல் உனக்கு அடைக்கப்பட்டு விடுமே. எப்படி அதுக்கு மேலே படிப்ப? இன்னும் தெரிய வேண்டும், இன்னும் தெரிய வேண்டும் நினைத்தாதானே நீ தெரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்ப. அறிவாளிகள் எப்படி இருக்க வேண்டும்? அறியாமையிலே உள்ளவர்களும் அறிவாளியாக மாற வேண்டும். அதான் ஒருவன் சொல்லுவாங்க, அறிவாளி சில கட்டங்களில் முட்டாள் ஆகிடுவான், முட்டாள் சில தருணங்களில் அறிவாளி ஆகிடுவான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்ற போது அவன் முட்டாளாக இருக்கிறான். ஒரு முட்டாள் எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்று சொல்லும்போது அவன் அறிவாளி ஆகிவிடுகிறான். எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க, அதாங்க உயர்ந்தது. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட சொன்னாங்க, நான் கற்ற கல்வி இல்மி மின் ஹினா இலா ஹினா. ஹினான்னு சொல்லும் பொழுது தான் நிற்க படியை காமிச்சாங்க. இன்னொரு ஹினான்னு சொல்லும் பொழுது தரப்பகுதியை பார்க்குறாங்க. நான் கற்ற கல்வி நான் நிற்கும் படியிலிருந்து தரை வரைக்கும் என்றால் வஜஹலி, நான் தெரிய வேண்டியது மின்ஹினா இலசமா, நான் நிற்கும் படியிலே இருந்து வானம் வரைக்கும் என்கிறார். சொல்லுவது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை பற்றி நபிகள் நாம ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன தாருல் ஹிக்மா வ அலியும் பாபுஹா, ஞானத்தின் இல்லமாக நான் இருக்கிறேன், அதன் வாசலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த கல்வியின் வாசலே, கல்வியின் இல்லத்தின் வாசலே சொல்கிறது நான் கற்றது இவ்வளவுதாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களுங்க. எவ்வளோ பெரிய அநியாயங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு தானே. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கற்றது கையளவு கூட ஒருத்தவங்க வேற விளக்கம் கொடுத்தாங்க. எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது சூப்பர்வைசர் அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்படி எழுதலாம் ஒன்று. ஒரு பையன் கையில் பிட்டு எழுதிக்கிட்டு போனான், அதை பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தான். சூப்பர்வைசர் பார்த்துட்டாரு, கிட்ட போய் நின்றாரு. அவன் கேட்டான், ஏன் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா. அவர் சொன்னார், நான் சூப்பர்வைசர்லா, அதனால தான் நிற்கிறேன். இவன் கேட்டான், அப்படின்டா என்ன சார் அர்த்தம்? இவர் சொன்னார், மேற்பார்வையாளர். அப்போ ஏன் சார் கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா அவன், அது சரியில்லை, அது என்னடா கையை பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்க என்ன அப்படின்னு. அவன் சொன்னான், கற்றது கையளவு சார் அப்படிங்கிறான். அவன் இந்த பிட்டு எழுதிட்டு போனான்ல, அதை தான் கற்றது கையளவு. என்னடா புது புது விளக்கமெல்லாம் கொடுக்குறான்னு நினச்சிக்கிட்டு அவர் கேட்டார், அப்போ கல்லாதது எவ்வளோ விடான்ட்டாரு. இடுப்பளவு சார்ங்கிறான், அவ்வளோ விட்டு வச்சிருக்கானா. சரி அதுக்கு இப்போ கற்றது கையளவுக்கு புது விளக்கம் கொடுத்த மாதிரி இன்னைக்கு தர்ஜமாவை ஒரு தடவை கூட படிக்காதவர்கள், குர்ஆன் தர்ஜமாவை. ஆனால் இமாம்கள் தேவையில்லை, உலமாக்கள் தேவையில்லை, நாங்களே புரிந்து கொள்வோம். நீ குர்ஆனை படிக்காமல் குர்ஆனை எப்படி பின்பற்றுவாய்? நீ புகாரியை படிக்காமல் புகாரி பின்பற்றுவேன் என்று எப்படி சொல்லுவாய்? படித்தால் தானே பின்பற்ற முடியும்.
அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க சப்ஜெக்ட்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்க ஒரு வெள்ளி டப்பாவில் வச்சிருந்தாங்க. யாருக்காவது நோய் என்றால் அவங்கள்ட்ட தண்ணீர் கொண்டு வரப்படும். அந்த வெள்ளி டப்பாவை எடுப்பாங்க, திறப்பாங்க, முடியை எடுப்பாங்க, தண்ணீரிலே கலக்கி கொடுப்பாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி அறிந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்டவை ஷிஃபா கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை அந்த அருமை தோழர்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆகவே தான் அந்த முடியை கூட சும்மா வச்சிருக்கலாம்ல, வெள்ளி டப்பாக்குள்ள வைக்கிறாங்க. ஏன்? அந்த முடிக்கும் ஒரு மரியாதை வழங்குகிறார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். காரணம், புரிந்தவர்கள் தான் புண்ணியம் பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் தான் புரிந்தவர்கள். ஆகவே தான் அவர்கள் சஹாபிகள் என்கின்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் புரிந்தார்கள். ஆகவே உண்மையிலேயே சிறப்படைந்தார்கள் சஹாபிகள். ஆனால் புரியாதவர்கள் தான் இன்றைக்கு வஹாபிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமுடியை பற்றி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு திருமுடி என்னிடம் இருப்பது இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருப்பவைகளை விடவும் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி எப்படி இருந்துச்சுன்னா ஷஅராத்தின் ஹும்ரன் வருது புகாரியில். உம்மு சலமான் இதெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அது சிவப்பு நிறம் கொண்டதாக இருந்துச்சான். அப்போ இமாம்கள் விளக்கம் தர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணி யூஸ் பண்ணாங்க. அவர்களுக்கு ஒரு சில 20க்குள்ளாகத்தான் முடி நரைத்திருந்தது, தாடி தலை எல்லாம் சேர்த்து. அந்த முடி மருதாணி கலந்ததுனால அவர் சிவப்பு நிறத்திலே இருந்தது என்கின்ற விளக்கத்தையும் இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து சுலைமான் இப்னு யசார் என்பவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு மசாலா கேட்குறாங்க. ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாகிருச்சு, சஹர் சாப்பிட்டாரு, ஃபஜ்ர் நேரம் வந்துடுச்சு, அவர் குளிக்கலை. இப்போ நோன்பு அவர் கண்டினியூ பண்ண முடியுமா? ஃபஜ்ருக்கு முன்னால் குளிக்கலை, குளிப்பு கடமை நிலையில் அவர் இருந்தார், இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஃபக்கீஹாக இருந்தாங்க, மார்க்க விற்பனர், அழகாக பதில் சொல்லுவாங்க. சொன்னாங்க, தாராளமாக நோன்பு அவர் கண்டினியூ பண்ணலாமே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது போன்று ஏற்பட்டது. அவர் தாம்பத்திய உறவுனால குளிப்பு கடமையானது, குளிக்கலை, ஃபஜ்ர் நேரம் வந்தது, அதுக்கு பிறகு தான் குளித்தாங்க, நோன்பையும் தொடர்ந்தாங்க. இது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன ஹதீஸாகும். இப்படி ஒரு சட்டத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு சட்டம் மக்களும் தெரியும், உலுஹையா கொடுக்கும் பொழுது யார் உலுஹையா கொடுக்குறாங்களோ அவங்க நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் அல்லவா. இந்த ஹதீஸை அளித்தவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். யார் உதவியாக கொடுக்குறாங்களோ அவங்க. இதுவும் முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைமார்கள். இப்பொழுது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, கண் தெரியாத சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு துணைமார்களும் சொன்னாங்க, இஹ்தஜிபா மின்ஹு, இவங்க வர்றாங்க, நீங்கள் திரைக்கு அப்பாலே போங்கன்னாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, அலைஸஹு அம்மா யா ரசூலல்லாஹ், வருபவர்களுக்கு தான் கண்ணு தெரியாத, எங்களையும் திரைக்கு அப்பால போய் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃபா அம்னியாவானி அன்துமா, அவருக்கு கண்ணு தெரியாதான், உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு தெரியல, நீங்கள் அவங்க பார்க்குறீங்கல்ல, போங்கங்க திரைக்கு அப்பால என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது என்கிற சட்டம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எல்லா இடங்களிலும் முரணாக நடப்பதையே சித்தாந்தமாக கொண்ட வஹாபிகள் இன்னைக்கு சொல்றாங்க, பெண்களை பார்க்கலாமே, அந்நிய பெண்களை பார்க்கலாமே. ஏன்? அப்போ தானே பெண்கள் எல்லாம் ரோட்டை வந்து நிப்பாட்டலாம், போராட்டம் நடத்த, ஆர்ப்பாட்டம் நடத்த. நாங்கள் அதான் கேட்டோம், இப்படி வந்து நிப்பாட்டிங்கிற, கண்டவன் போகிறோம் வர்றவன்லாம் பார்க்குறானுங்க, முஸ்லீம் பெண்களை காட்சி பொருள் ஆக்கி விட்டியலாங்க, இப்படியெல்லாம் பார்க்கலாமா, அந்நிய பெண்களை பார்க்கலாமேன்ட்டாங்கல்ல. ஏன்? அவங்களுக்கு சுயநலத்திற்காக. இவங்க எவ்வளோ தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லில் முஃமினீன் யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபி அவர்களே மூமின்களுக்கு சொல்லுங்க, இறை நம்பிக்கையாளர் ஆண்களுக்கு சொல்லுங்க, அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். சட்டங்க ஆண்களுக்கு மட்டும் இல்லை, வகுல்லில் மூமினா தொடர்ந்து அல்லாஹ் பேசலாம், இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கும் சொல்லுங்க.
யகுல்லுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்களும் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். குர்ஆன் பேசுகிறது. பார்க்கலாங்கிறீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக. இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணியத்தை காற்றிலே பறக்க விட்டுட்டீங்க. அப்போலாம் முஸ்லிம் பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை அடுத்த சமூகத்துக்கு மத்தியில் ரோட்டில் வந்து நிப்பாட்டி எல்லாம் போச்சாங்க. ஆனால் கண்ணியமிக்க பெண்கள்னு கண்ணியமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி பெண்கள். ஒரு சில பெண்கள் தான் பாவம், அவருடைய கணவன்மார்கள் சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி சொல்கிறாங்கன்னு வழித்தோறி போயிட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமிய பெண்கள் கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் அவங்க சுன்ன ஜமாத்தில் இருக்கிறது தான். சரி, கடைசியாக நம்ம உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருந்தாங்க, மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாங்க. சமயோசிதம் என்பது அவர்கிட்ட பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஹுதைபியா உடம்படிக்க நலஞ்சல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை நிறைவேற்றுவதுக்கு தான் வர்றாங்க. ஆனால் நாங்கள் இந்த வருஷம் அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க. ஒப்பந்தமெல்லாம் நடக்குது. நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க, இந்த வருஷம் அனுமதிக்க மாட்டோம். இது இப்போ நிகழ்வுலாம் நம்ம கேள்விப்பட்டது தான். இப்போ சலாம் சொன்னாங்க, சரி அண்ணா ஒப்பந்தம் நடந்து போச்சு, நம்ம போக முடியாது, நம்ம இஹ்ராமோட வந்துட்டோம். ஆனால் அவங்க அனுமதிக்கவும் இல்லை. இப்போ என்ன செய்கிறது? இங்கேயே நம்ம வந்து குர்பான் கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு ஊருக்கு திரும்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சஹாபாலும் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் உலகையா கொடுங்க, குர்பான் கொடுங்க, உலகா இல்லை குர்பான் கொடுங்க, அதுக்கு பிறகு மொட்டை அடிங்க, வாங்க நம்ம போவோம். யாரும் கேட்கலைங்க. சல்லல்லாஹு 3 தடவை சொல்கிறாங்க சஹாபாக்கள் மக்களுக்கு, அவங்க செய்யவே இல்லை. இப்போ தான் போகிறாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு. என்ன யாரை சொல்லலாம், நடந்தே தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, விரும்புன்னு நீங்கள் போங்க, குர்பான் கொடுங்க, முடி இறக்கிறவரை கூப்பிடுங்க, நீங்கள் முடியை இறக்கி கொள்ளுங்க, அது மட்டும் நீங்கள் செய்யுங்கன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனாங்க, யார்கிட்டையும் பேசலை, குர்பான் கொடுத்தாங்க, முடி இறக்கலாங்கங்க. பார்த்தாங்க சஹாபா பெருமக்கள், அவ்வளவுதான். அவங்க குர்பான் கொடுக்குறாங்க, உங்களுக்கு முடிய இறக்குறாங்க, ஒருவர் மற்றவர்களுடைய தலையில் முடிய இறக்குறாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை எப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்களா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளோ நடந்துச்சு, 3 தடவை சொல்லி கேட்கலையில, இங்கே பேசாமலேயே நடந்துருச்சே. இந்த ஐடியா கொடுத்தது யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால் இன்னைக்கு உள்ள இந்த பெண்கள் சம்மந்தமாக பேசுகிறாங்க, மனைவிகள்லாம் செல்ஃபோன்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அப்படியே கலக்கிறாங்கன்ட்டு. அப்படி இருக்க தான் செய்யுது, ஒரு சில பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சில பேர் கருத்தை போடுவாங்க, அதுக்கு லைக் பண்ணுவாங்க பல பேர். அது ஏதாவது பெண்மணி ஒரு கருத்து போட்டான்னு வச்சுக்கிறோங்களேன், லைக் போடுறவங்க நிறைய பேர் வந்துடுவாங்க. ஒரு பெண்ணு ஒரு கருத்து, நான் இன்றைக்கே ரசம் வைத்தேன், அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறான்? அதான் ஒரு நாள் சொன்னார், மற்றவங்களாம் லைக் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஒன்று கட்டின கணவன் லைக் போடணும், ஓ ரசம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி, அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களாம் இப்படி அப்படி என்று ஒரு நாள் சொன்னார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த லைக் போடுறதுல ஒரு ஆள் போட்டான், நான் தற்கொலை பண்ண போகிறேன், அதுக்கு லைக் போடுறான். 100 பேர் போட்டான். இதில் 40 பேர் எப்படியெல்லாம் தற்கொலை பண்ணலான்ட்டு செய்தி வேறு போட்டு விட்றான். இவ்வளோ நல்ல காரியமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன் ஃபேஸ்புக்கில். சரி, அதனால் இந்த பெண்கள் எல்லாம் அதிலே கிடக்கிறாங்க தான், சும்மா செய்து போட்டுக்கிட்டு அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை சீரழித்துடும். அதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்கள் மிகச்சிறந்த செல்வம் செல்லாம் அடையாளங்களை அப்படி வாழ்ந்து காட்டினாங்க. நம்முடைய காலத்து பெண்களும் மனைவிகளாக அவர்களை முன்மாதிரியாக கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைமார்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் பாடமாக அமைய வேண்டும் இந்த பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை எல்லாம் வல்ல இறைவன் உண்டாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.